நெஞ்சகமே கோவில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூஜை கொள்ள வாராய் பராபரமே. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தேதும் பராபரமே. பல இடங்களிலும் பல நாடுகளிலும் பொதுவான இடங்களிலும் மற்றும் கோவில்களிலும் நம்மை நாம் தாழ்த்தி கொண்டு இறை பணியை செய்யும் பொழுது துன்பமான நிலைகளும் இன்பமான நிலைகளாக மாறும். அப்போதுதான் அன்பரின் பணியை நாம் நிறைவாக செய்து முடிக்கிறோம். அவருடைய பணி என்னது? தாழ்மை. தன்னை தாழ்த்தி கொண்டு பல இடங்களிலும் அவர் புதுமைகளை தான் செய்து வந்தார். அப்படித்தான் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் செய்ய வேண்டும். இதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தைகளாக நாம் படித்து புரிந்து அதன் பிரகாரம் நடக்க வேண்டும். அதுதான் சொல்கிறார், நெஞ்சகமே கோவில் நினைவே சுகந்தம். நம்ம மனசில் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயல்களும் மட்டும்தான் நம் கோவில்களாக மாறும். அதாவது நெஞ்சகமே கோவில், அன்பே மஞ்சன நீர். அந்த அன்பை நம்ம மற்றவங்கக்கிட்ட வெளிப்படுத்தும் பொழுது அப்பா அந்த அன்பிலிருந்து தேவ அன்பு வெளிப்படும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு அன்பாக இருக்கிறது. அதுதான் இதில் அன்பர் பணி செய்ய என்னையால் அவருடைய பணி. அன்பர் யார்? இயேசு கிறிஸ்து. அவருடைய பணியை செய்கிறதுக்கு நம்மளையே நம்ம ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தேதும் பராபரமே.